இந்த வாரம் அழகே அழகு சீரியலோட ப்ரோமோ பார்க்கும்போது இந்த வாரம் எபிசோடு ஃபுல்லாவே ஒரு வேற லெவல்ல ஒரு வெறித்தனமான ஒரு செயல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுரேஷ் சும்மா இல்லாம இப்பதான் ஆல்ரெடி மதிய வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூப்பிட்டு அவ வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு அடி வாங்கினாரு. திரும்பவும் தங்கராஜ பேச்சை கேட்டு எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனா, அவளே வேலை போயிட்டு இருக்க கவலையில இருக்கா, அவளை போயிட்டு சமாதானப்படுத்தி கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தாம எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்றாரு. மதிக்கு அது பிடிக்காம வெளியில வந்துட்டாங்க போல. வெளியில உடனே சுரேஷ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கிறாரு. உடனே சுரேஷ் சொல்ற, இவளுக்கும் எனக்கும் எதுவுமே நடக்கல, நாங்க ரெண்டு பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி, வெளி உலகத்துக்கு தான் புருஷன் பொண்டாட்டியா இருக்கும், எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்ற மாதிரி உண்மை போட்டு உடைச்சிடறாரு. அது வந்து ஒரு பொண்ணா மதிக்கு ரொம்ப அசிங்கமா வந்து, நீங்க எதிர்த்து பேசணும், உங்களுக்கு விவசாய இல்லையா அப்படின்னு இவங்க பேச, யாரை பார்த்துட்டு நீங்க எதிர்த்து பேசணும்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடறாரு நம்ம சுரேஷ். மதிய சும்மா இருப்பாங்களா, அவங்க ஆல்ரெடி சுயமரியாதைக்காகவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனவங்க, அவங்க சும்மாவா இருப்பாங்க, அவங்க நீ என்னையோட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அடி அடிச்சு உடனே அவங்க அப்பா தான் எதுக்கேத்தாலும் இவங்க அப்பா மதியோட அப்பா பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவுக்கு போன போட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. மதியம் ஃபேமிலியே கிளம்பி வந்துடுறாங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உங்க பொண்ணு நீங்க என்ன வளர்ப்பு வளர்த்து வச்சிருக்கீங்க, பையனை கை நோங்கி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவங்க அப்பா எப்ப போலவே மதிதான் தப்பு, நான் சாரி கேட்டுக்கிறேன், மதியம் நான் ஒழுங்கா இருக்க சொல்றேன் அப்படின்னு பேசுவாருன்னு நினைச்சாரு. பார்த்தா அவரு என்ன சொல்லிட்டாரு டக்குன்னு, உங்க பையன் பண்ணது மட்டும் சரியா, உங்க பையன் தானே எங்க பொண்ணு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு சப்போர்ட்டா நின்னாரு. அந்த விஷயம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் சொன்ன சீன்ஸ் எல்லாமே இந்த வாரம் எபிசோட்ல நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, மதிக்கு வேலை போனது வந்து தங்கராஜனாலதான். அது இன்னும் யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சா இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நீங்களும் என்ன மாதிரி ஆர்வமா இருந்தீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.